என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாட்டு நல்லா வரணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். பாட்டு ரிலீஸ்க்கலாமா சார் வேண்டுவீங்க? கரெக்ட் தான், ஆனா பாட்டு எழுதுற ஆள் அந்த மாதிரி. தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னியா? பொட்டுக்கடா தட்டையத்து யார் எழுதுனா? வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா the funniest songs. சும்மா கதற 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 இவங்க செய்ய போறோம், கதற விட போறோம். எவ்வளவு ஹெட்போன்ஸ்? என்ன பாட்டு இது? என்ன பாட்டு இது? தெரியலையே, படத்தோட பாட்டா? என்ன கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. எனக்கு தான் அப்படி தப்பா கேக்குதா? ஃபர்ஸ்ட் சாங். அதுவும் சினிமா பாட்டு தானா? ஏதாவது எனக்கு தெரிஞ்சு டப்பிங் பண்ணியிருப்பாங்க ஏதாவது. டேய் இதெல்லாம் ஒரு பாட்டாடா? லிரிக் நம்ம பையல அப்படி எழுதிருக்காங்களா? அதான் தெலுங்குல அப்படி வருமான்னு தெரியலையே. நமக்கு ஒரு பாட்டு கிடைச்சிட்டா போதும், நம்ம மனசுல உள்ளது எல்லாத்தையும் எழுதுது. கை முன்னாடி வை. என்ன பண்ண போறாங்களோ. நெக்ஸ்ட் சாங் போயிடலாம். அழகே பேரழகே தங்கச்சிலை அழகே. இது ஏதோ ஒரு பாட்டு இல்லையா? பாட்டே பூவாச்சே. கன்னட படம்னு நினைக்கிறேன் அது. காதல் பொங்குதடி காந்த கண்ணழகே. அது யார் அது? என்ன கோபியாச்சு? என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? என்னடா இந்த சாங் இப்படி மாத்தி வச்சிருக்கீங்க? ஐயோ அது யாருன்னே தெரியல. ஹீரோயின் தெரியல, அதான் கன்னட ஹீரோயினா இருக்கும். அண்டா என்னை அண்டா இன்னும் டேய் காற்றே பூங்காட்டே சாங் எப்படிப்பட்ட ஒரு சாங்? அதுதான் இப்படி மாத்தி வச்சிருக்காருங்க. ஆமா, தெரியல, இது பிரியமான தொழிலான்னு தெரியல. இந்த மாதிரி சீக்வன்ஸ் தமிழ் படத்துல கிடையவே கிடையாது. நான் எவ்வளவு டீசெண்டா எடுத்துருப்பேன். இமான்மா இருக்கு. இல்ல இல்ல இல்லையா? அத போயிட்டு ஒரு காதல் சாங்கா மாத்தி வச்சிருக்கீங்க. இனிமே அந்த பாட்டை கேட்டா கூட இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். அடுத்து ஒரு கிரையிங் சாங். என்ன அழுறான்? இந்த ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்களே அவங்க இந்த சாங் வந்து பாருங்க, இன்னும் டிப்ரெஷன் ஆயிரும். உங்க மனசுல இருக்க துன்பம், துயரம், கவலை, ஏக்கம் இது எல்லாமே பாட்டோட பாட்டா பறந்து போயிடும். அதான் அழுகிறது என்ன சொல்லும்? என்னமோ உடம்பு காத்து மாதிரி ஆயிடுது. எல்லாம் வெளில போன மாதிரி போயிடுது. அந்த பாட்டு தானா? என்ன கண்ட்ராவியா? இது நம்ம லைஃப்ல பல சிச்சுவேஷன்ல யூஸ் ஆகும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களோட லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா? ஆசாசியா பிளான் பண்ண ட்ரிப் கேன்சல் ஆயிட்டா? அப்புறம் உங்க நண்பன் நம்ப வச்சு நண்பன் ஏமாத்தி துரோகம் பண்ணி அப்புறம் உங்க நண்பன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போவாங்கப்பா. அதுக்கு நானும் கட்டாய வருதுன்னு நினைச்சிட்டேன். நம்ப வச்சேன். என்ன மேம், என்னடா இவ்வளவு ட்ரை பண்ணி வர மாட்டேங்குது. அப்புறம் உங்க நண்பன் நம்ப வச்சு ஏமாத்தி உங்க முதுல குத்தினானா? அடுத்து சண்டே முடிஞ்சு மண்டே வேலைக்கு போகணுமா? கழுவ வேண்டியதா? ஒரு சில பேர் இருப்பாங்களே
எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அழ மாட்டேன்டா. அழக்கூடாது அழக்கூடாது. என் கல்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி இறுக்கமா இருப்பாங்களே, அவங்கலாம் முக்கியமா இந்த சாங் போட்டு கேளுங்க. நீங்க அழுனாலும் உங்களுக்காக அவன் அழுவான்டா. எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு, அதனாலதான் எனக்கு பதில் அவனை அழுக சொன்னேன். ஓகே, இப்போ அடுத்த சாங் பார்க்கலாம். டேய், இது ஜித்தன் படத்துல ஆமா ஆமா. ஐயோ எது ஃபர்ஸ்ட் வந்து தெரியலையே. இப்பதான் பத்த வைக்கும் பார்வைக்காரருக்கு ஆகும் போறீங்க. ஆனா நாங்க அப்பவே இந்த சாங்க்கு லிரிக்கே தெரியல போட்டுக்கண்டா. எது பழசு எது புதுசுன்னு தெரியலப்பா. ஒரு வேலைப்பாடு. இல்லையானாவா செம ஸ்டெப்பா இருக்கு. ஸ்டெப்பு சாலிடு. எனக்கு இந்த சூடு பாருங்க சிக்கன் கறி கூட எனக்கு பிடிச்சிருக்குதான். ஏன்னா அந்த பீட்ல எந்த லிரிக் போட்டாலுமே நல்லா இருக்கும்டா. பிடிச்சிருக்கு. இது ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க போலயே. அடுத்து ஒரு தமிழ் சாங் தான். தமிழ் சாங்ல இப்படி ஒரு கேவலமான சாங் நான் பார்த்ததே கிடையாது. அப்படியா? ஓ இவருது சினிமாட்டிக் பாட்டு. ஆமா ஏறா எனக்கு அந்த ஹெட்போன் கூட கேட்க மாட்டேங்குது. இது இந்த லிரிக்கை நான் கண்டுபிடிக்கணும் இப்ப. இவர்தான் பாடிட்டார். என்னடா இது சாங் ஒண்ணுமே புரியலையா? தமிழ்ல இதை விட ஒரு கேவலமான சாங் ஏதாவது ஒண்ணு காமிங்கடா பாப்போம். பைத்தியம் முடிச்ச நாய் நைட்ல கத்துற மாதிரி என்னென்னமோ பாடிட்டு இருக்கான்டா. இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா, அவனை பாடுறதுன்னு சொல்லுங்கடா. படமாக நல்லா இருக்குமா? மயிறு மாதிரி இருந்ததுயா, மயிறு மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தமிழ் டப்புடு சாங், அதை கூட ஒரு லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம்டா. இதை எந்த இதுல சேர்க்கறதே தெரியலடா இருக்கு. அதுலயும் மத்தவங்கள கூட அட்மாஸ்பியர்ல நிக்க வைக்கலாம், ஆனா இவன் இருக்கானே இவனை ஒரு ஃப்ரேம்ல ஓரமா கூட நிக்க வைக்காத. டோட்டல் ஒண்ணும் கேட்கல, என்னன்னே புரியல. ரொம்ப பிடிக்கும்டா சின்ன வயசுல. கன்றாவே தான் இருக்கும். இது ஏதாவது கிடைச்சதுனா வாங்கலாம் இந்த பெல்ட் ட்ரெஸ். பூதத்தை பத்தி வச்சிட்டு குழந்தைங்க ஐயப்பா ஏத்தி சொல்லப்படாதா, எனக்கு பெல்ட்டே வேணாம்டா. அடுத்து ஒரு வைபான ஒரு சாங். ஓ இதுதான் அந்த இது இப்போ வந்ததுன்னு நினைக்கிறேன். ராரா சாங்கியும் ஏன் எனக்கு மயக்கம் அந்த சாங்கியும் அப்படியே கொலாப் பண்ணாங்க பாரு. சேர்த்து விட்டுட்டாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன். மிக்சிங் சோடா ஊத்துனியா? ஒரு தமிழ் சாங் எடுத்து அது தமிழ்லயே டப் பண்ணாதான் இவனுக்கு கேவலமா பண்றானுங்க. ஆனா டியூனை மட்டும் எடுத்துட்டு அவனுங்க லாங்குவேஜ்ல லிரிக் போட்டா பரவாயில்லடான்னு தோணுது. ஒரே டைம் மட்டும் சாங் கேட்டுக்கிறேன். அடுத்த சாங் வந்துட்டு கொஞ்சம் ஹெட்போன்ஸ் போட்டுங்க. ஐயோ மாதிரியான சாங் இது. ஓஹோ இல்ல நான் நல்ல சாங் தான். நல்ல சாங்கா இல்லையா? பாட்டுட்டோம். நீ கேப்பியா அந்த சாங் வீட்ல? ஐயோ கேப்பியா? இல்ல இல்ல அந்த அளவுக்கு மோசமான சாங் இல்ல, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். இவரை நம்பவே முடியாது. ஐயோ என்னடா பாட்டு இது பாட்டு மாதிரி தெரியல. ஐயா எனக்கு ரொம்ப அந்த ஊர் லாங்குவேஜ் இவரை பாரு.
அட பாவமே. அதை கட் பண்ணிட்ட எடிட்டர் பார்த்தாலையா? அப்படியா? ஆமா, இவரு பாடுறத கட் பண்ணி இப்படி போட்டான். இந்த சாங்ல இருக்கிற ஆபாசத்தை பார்க்காதீங்க, இதுல இருக்கிற பேரன்பு மட்டும் பாருங்க. இருட்டறையின் முரட்டு குத்தங்களும் தேவை இந்த உலகத்துக்கு. கைத்தட்டுங்க. இசைங்கிறது எங்க வேணா எதுல வேணா இருக்கலாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சாங்கு. கிட்ட இருக்கும், குத்துற கொலகாரன்ட்ட இருக்கும். அடுத்த சாங் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். இங்கிலீஷா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுதான், ஆனா இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. I am going. Coming? அது கேட்டா ஒண்ணு சேர்ந்துருவாங்க தெரியுமா? உண்மையாவே லவ் பண்ணிருந்தா. பாட்டே இப்படிதான் வருமா? மம்மி கோயிங். அப்பா இங்கிலீஷ் யாருக்கு தெரியும்? எஸ் எஸ் ஏமாத்தலான்னு பார்த்துருப்பாங்க. சரி, இந்த மாதிரியான நம்ம பேசுற இங்கிலீஷ் தான்டா இது. 2 வார்த்தை அதை வச்சே ஒரு பாட்டு. புரிஞ்ச I am dying. இங்கிலீஷ்லயே ஒரு சூப்பரான ஒரு சாங். அடுத்த சாங் பார்த்தாலே பார்த்தாலே பாயுது, வந்தாட வந்தாலே துள்ளுது, என்ன படம் இது? பார்த்தாலே பாயுது. தெரியலையே. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பாடல் என்பது உள்ளத்தையும் உயிரையும் உயர்ந்த மேல்நிலைக்கு எடுத்து போவதாக இருக்க வேண்டும். இசை என்பது அதை விட்டுவிட்டு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசிங்க. அடுத்த சாங் அவ பார்த்தா ரைட்டு, நானே பிரைட்டு, அவன் இங்கேயே இப்படி நடக்கிறாரு. பாடி ஃபுல்லா சேட்டிலைட். என்ன பண்றாரு இது? சேட்டலைட்டா? ஸ்வீட், பாடி ஃபுல்லா சேட்டலைட். என்ன ஒரு சயின்டிபிக்கான லிரிக். ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொல்ற? எப்படி பாடி ஃபுல்லா சேட்டலைட்? இது என்ன ஷார்ட் ஃபிலிமா? தோணுச்சு, அதான் அடிச்சு விட்டேன். அடிச்சு விட்டியா? அவர் நடந்து வர்றது வர பாட்டு பாடுற ஆள பேரு ஏதோ ரொம்ப சோர்வுல பாடுறாரு. ஹீரோயினா? ஹீரோ இப்படி இருக்கு. உங்க காதலியை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுங்கடா. பிளாக் தான் காணா போய்டும். கன்ஃபார்ம். அடுத்தது ஒரு சாரி சாங். சாரி சாங். சொல்லாதடா மாமா நீ சொல்லாத சாரி. தெலுங்கு படமா? பொதுவா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா சாரி கேளுங்கன்னு சொல்லுவோம், ஆனா இந்த சாங்ல சாரி கேட்காத அப்படின்னு சொல்லுவாங்க. சாரிய கண்டு பிடிச்சவன் சொல்லுடா சூரி, அவனுக்காக வச்சிருக்க கத்தி சிவி. இந்த சாரி சொன்னா போகுதடா இதயம் தடுமாறி. நாம ஒரு தப்பு பண்ணியிருந்தா சாரி கேட்கறது ஒரு நல்ல விஷயம் தான். மன்னிப்பு கேட்க தெரிஞ்ச பெரிய மனுஷன். ஆனா இதுல கேட்க கூடாதுன்னு சொல்றானுங்க. அப்படி ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு தப்புன்னு சொல்றானுங்க. இவனுங்க என்ன நினைச்சிட்டு இந்த லிரிக் எதுவுமே தெரியலடா. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், இன்னைக்கு செம்மனு சந்தோஷமா இருக்கணும். நீங்க லைக்கும் போட மாட்டீங்க, என்னதான் கதை நீங்களே சொல்லுங்க. என்ன கதை, என்ன யாது, என்ன சாட்டாச்சா, என்ன யாது நீ சொல்லுங்க. என்ன செய்ய உங்களை வச்சு நல்லா இருந்துச்சு. எங்க இருந்தது அந்த மாதிரி சாங்? அது என்னது ஷார்ட் பிலிமா? என்ன தெரியல. ஒரு ஹீரோ தான் ஒரு மாதிரி என்னடா இப்படி நடந்து வர்றாருன்னு பார்த்தா ஹீரோயின் திரும்பி ஒரு லுக். சூப்பர். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒரு படம் ஒருத்தர் பாடிட்டு இருந்தா தமிழ் பாட்டுன்னு, அந்த இது சினிமா டிக்கெட்டே அது ஒரு இது அந்த படத்தோட இது ட்ரோலாவே போட்டிருந்தான். அந்த இதையும் வரும்னு நினைக்கிறேன். அது பார்த்துருக்கோம். அவர் தான் பாடினாரு.
அது பெருமையா வேற ஏதோ இன்டர்வியூலாம் சொல்லி பேசிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன ரவிதேஜா அவர் பாடினாரு, என்னது சூடு பறக்குது சிக்கன் கிரேவியா, எனக்கு கண்டா இதுல எது ட்ரெண்ட் ஆக்கி விட போறாங்கன்னு தெரியல, எல்லாமே தெரியல. பயங்கரமா ஆமா இருக்கு. ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்சு அதான் அதாவது உண்மையிலேயே அந்த தெலுங்குல அப்படிதான் இருக்கா இல்ல இவனை டப்பிங் பண்றதுல ஏதாவது மாத்தி தொலைச்சிடுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இந்த என்டிஆர் பாட்டு வந்துச்சு, ஜூனியர் என்டிஆர், அந்த பாட்டே பாத்தீங்களா ஜல்சா. அதுவும் அப்படிதான் இருக்கு. எல்லா பாட்டுமே ஏதாவது ஒரு எல்லா வில்லங்கமா இருக்கு. பாட்டுமே ஒரு மாதிரிதான் இருக்கு. ஆனா இந்த ம். ராரா சரசக்கு ராரா அது நல்லா ஆமா இருந்த ஆமா மாதிரி நல்லாதான் இருக்கு. இருந்துச்சு. அதான் இப்பதான் ஏதோ ஒரு படமா வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ரீசெண்டா வந்த படம் நினைக்கிறேன். யார் யாருக்கா என்னோட பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்